ஹலோ கைஸ், இன்னைக்கு சத்து மாவு வச்சு ஒரு பிஸ்கட் பண்ணிடலாமா? அதுக்கு கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்கல்ல பால்வாடியிலலாம், அந்த சத்து மாவு ஒரு பேக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பவுல் வச்சு அந்த சத்து மாவெல்லாம் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது கொஞ்சம் கட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியே வந்துடும். இப்போது 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இந்த மாதிரி நல்லா பொடிசாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக கரையும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நம்ம பொடி பண்ணி வச்ச நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதையும் சேர்த்துக்கேன். இது ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இப்போது நம்மளுக்கு ஒரு முட்டை தேவைப்படுது. அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக பிஸ்கெட்டு முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் கையில் பண்ணல, எலக்ட்ரிக்கல் பிளெண்டரை வச்சு தான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் எலக்ட்ரிக்கல் பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இது ஒரு லைட் கலரில் வரணும், டார்க்காக இருக்கிறதில்ல. இப்போது ப்ரௌன் கலரில் இருக்கிறது லைட் கலரில் வரணும். இப்போ வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி லைட் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி வரும், அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது கன்சிஸ்டன்சி செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதை ஒரு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டு நான் க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். க்ரீஸ் பண்ணி இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, மாவு டோ பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நான் ரவுண்டாக உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட குக்கி கட்டர் இல்லை, அதனால் நான் ஃப்ளாஸ்கோட பாட்டில் ஷார்ப்பாக இருக்கும், அதனால் அதில் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதெல்லாம் கட் பண்ணி நம்ம பேக்கிங் ட்ரேயில் எல்லாம் லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணியாச்சுங்களா? இப்போ ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸுக்கு 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நான் அகோரா ஓடிஜி இது எனக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் லோவாக இருக்குது, அதனால நான் 200 டிகிரியில் வச்சுக்கிட்டேன். இல்லாட்டினா எல்லோரும் 180 டிகிரியில் 50 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருவாங்க. நான் 20 மினிட்ஸ் 230 டிகிரி செல்சியஸில் 200 to 230 டிகிரி செல்சியஸில் நான் வச்சு பேக் பண்ணி எடுத்தேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கலராகும். இது நெக்ஸ்ட் பேட்ச் இன்னும் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் பேட்ச் நான் வச்சுருக்கேன். இப்போ இதுவும் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரெண்டையுமே கூல் பண்ண விட்டுறணும். சும்மா வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே கூல் பண்ணிடலாம். கூல் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், கூல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பாகும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேபிஸ்க்கெல்லாம் அது கொடுக்கலாம். என் பையன் பிஸ்கெட்டுன்னா சாப்பிடுவான். கடையில் வாங்குகிற பிஸ்கெட் பேக்கெட்டை பார்த்து உடனே எடுத்துகிட்டு கையில் கொடுத்து பிரித்து கொடுக்க சொல்லி இது பண்ணுவான். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம வீட்டில் செஞ்சதுனால நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி சாப்பிட்றாருன்னு பார்த்துட்ருக்கீங்களா? அவர் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. டெய்லி கிச்சனில் நின்றுட்டு அந்த பாட்டிலை பார்த்துட்டு எடுத்து கொடுக்க சொல்லி அவன் ஆக்ஷன் பண்ணிகிட்ருப்பான். இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே சொல்லி நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.